சுமார் ₹160 கோடி செலவு பண்ணி சிஏ ஏஜென்ட்ஸ் ஒரு உளவாளியை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த உளவாளி ரோட கூட கிராஸ் பண்ண தெரியாமல் டாக்ஸியில் அடிபட்டு இறந்துடுறாரு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த உளவாளி ஒரு பூனை. 1960களில் பனிப்போர் நடந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் ரஷ்யாவில் இருக்க முக்கியமான நபர்கள் பேசுறதை விட்டு கேட்க பூனைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சிஏ ஏஜென்ட்ஸ் வந்தாங்க. அதுக்காக பூனைகளை பிடித்து ஆப்ரேஷன் பண்ணி மைக்ரோஃபோன், டிரான்ஸ்மிட்டர், ஆண்டனா, பேட்டரி இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிற நபர்கள் பேசுறத அந்த பூனைக்குள்ள இருக்கிற மைக்ரோஃபோன்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இதை நம்பர் 1ன்னு வச்சுக்கும். ஆனால் இந்த சிக்னல்ஸை நேரடியாக தொலைதூரங்களுக்கு அனுப்ப முடியாது. அதுக்காக இரண்டாவதா கேரியர் சிக்னல் அப்படின்றது வேணும். அந்த பூனைக்குள்ள இருக்க டிரான்ஸ்மிட்டர் முதல் சிக்னலையும் இரண்டாவது சிக்னலையும் இணைத்து மூன்றாவதா மாடுலேட்டர் சிக்னலை உருவாக்கும். அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது உருவாக்கப்பட்ட மாடுலேட்டர் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி ஆண்டனா வழியா தொலைதூரங்களுக்கு அனுப்பும். இந்த மூன்றாவது சிக்னல் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சிக்கு ரிசீவரை டியூன் பண்ணும்போது அந்த சிக்னலை கேப்சர் பண்ணி என்ன அதில் பேசியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் முதல் பரிசோதனை முயற்சியிலே அந்த பூனை ஒரு டாக்ஸியில் அடிபட்டு இறந்ததால அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க.